வெளிது செய்து பசிது கரிது என்ன ஆழ்வாருடைய பாடல். பகவான் ஓரொரு யுகத்தில் ஓரொரு நிறத்தோட ஓரொரு விதமான ஆடையோட ஓரொரு ஆயுதங்களை தரித்துக் கொண்டு வெவ்வேறு பெயர்களோட காட்சி கொடுக்கிறானாம். அதை பற்றித்தான் இப்போது நாம் பாகவதத்தில் 11ஆம் ஸ்கந்தத்தில் 5வது அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம். இந்த அத்தியாயத்தினுடைய முதல் பகுதியில் ஒருத்தன் ஆஸ்திக்கம் இல்லாதவன், பெருமானிடத்தில் பக்தி இல்லாதவனின் நிலை யாது, அவனுக்கு சாந்தி கிட்டாது, தன்னை தானே அவனால் நம்ப இயலாது, புலன்களை அடக்குவதற்கு இயலாது. இது எல்லாவற்றையும் பார்த்தோம். அவன் நரகத்திலே விழுந்து துன்பப்படுகிறான்னு பார்த்தோம். திருக்கோட்டியூர் நரகநாசனை நாவிற்கொண்டு அழையாத மானிட சாதியர் பெரியாழ்வார் ரொம்ப ஆச்சரியமான பாசுரம் பாடுறார். திருக்கோட்டியூர் திவதேசம் அவருடைய திருவுள்ளத்துக்கு நெருக்கமான திவதேசம். அவர் தன்னுடைய பெரியாழ்வார் திருமொழியை தொடங்குவதே திருக்கோட்டியூரில் இருந்துதான். வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்து அலராயிற்றே இது முதல் பாடலில் தொடங்குகிறார். கண்ணன் பிறந்ததற்காக எல்லா உத்தியோகமும் நடந்ததே திருக்கோட்டியூரில். கோஷ்டிபுரம்னு வடமொழியில் கூறுவார்கள். கூட்டம் கூட்டமாய் தேவர்கள் கூடி ஆலோசனம் நடத்தி அதன் பிரார்த்தனையின் பேரில்தான் கண்ணன் பிறந்தான். ரொம்ப ஆச்சரியமான ஊர் திருக்கோட்டியூர். நம்பி இந்த விதேசத்தில் தான் எழுந்தோடியிருந்தார். அழகான அஷ்டாங்க விமானம். எங்கு சுத்தி சுத்தி பார்த்தாலும் அதனுடைய நிழல் மற்றொரிடத்தில் விழாது. தன்னிடத்திலேயே விடுற அளவுக்கு உயர்ந்த அஷ்டாங்க விமானத்தில் அமர்ந்து அதன் அடியில் இருந்துதான் பகவத் ராமானுஜர் சரமஸ்லோகத்தின் அர்த்தத்தையே வெளியிட்டார். இந்த இடத்திலிருந்து கீழே நம்ம பார்த்தோம்னால் திருக்கோட்டியூர் நம்பி திருமாளிகை தள்ளி வீதியில் நன்கு தெரிகிறது. பெருமாள் நரகநாசன் எம்பெருமான், திருக்கோட்டியூர் மாதவ பெருமான், சௌமியன் எம்பெருமான். அந்த பெருமானை பற்றி தான் பெரியாழ்வார் பாடுறார். திருக்கோட்டியூர் நரகநாசன். நம்ம நரகத்துக்கார் போடுறாங்கிறத மட்டும் தெரிஞ்சு விட்டா போகாம இருக்கணும். ரெண்டு உண்டு. போனவா வெளியில வர்றது எப்படி, அது கூட நமக்கு வேண்டாமே. போகாம இருக்கணுங்கிறதுக்கு தான் வெளி பார்க்கணுமே தவிர உள்ள போயிட்டுன்னா தன்னிடையே பாவம் முடிஞ்சு போச்சுன்னா வெளியில விட்டுடத்தான் போறா, அங்கேயே உட்காந்து வைக்க போறாளா. அதனால போகாமல் இருக்க வழி திருக்கோட்டியூர் எம்பெருமானை வணங்குவது. நரகநாசனை நாவிற்கொண்டு அழையாத மானிட சாதியர், நரகத்தையே இல்லை செய்ய வல்ல பெருமை படைத்தவன் எம்பெருமான். பெரியாழ்வார் அவர் ரொம்ப சாத்திகர், யாரையுமே வெய்ய மாட்டார். ஒரு வார்த்தை சுடுசொல் சொல்லியே அவருக்கு தெரியாது. புஷ்பமாலையை தொடுப்பார், ஆண்டாளை பெற்றார், பெருமானுக்கு புஷ்பத்தை சமர்ப்பித்தார், ஆண்டாளையும் சமர்ப்பித்தார். இது ஒன்றுதான் விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார் அறிந்தது. ஆனா அவருக்கே என்ன கோபமோ தெரியல. திருக்கோட்டியூர்னு வாழ்நாள்ல ஒரு தடவை ஒருத்தன் சொல்லலையா? அந்த பெருமானுடைய திருநாமத்தை சொல்லாமல் போனானா நரகநாசனை நாவிற்கொண்டு அழையாத மானிட சாதியர். அவன் சாப்பிடுற சாப்பாடே பாவம் மன்னித்து, அவன் குடிக்கிற நீரே பாவம் மன்னித்து, அவன் உடுக்கிற உடையே பாவம் மன்னித்து என்கிற அளவுக்கு கூறுகிறார். அப்ப ஒரு தடவையாவது சொல்லிட வேண்டாமா? அந்த பெருமாளை சேவிக்க போனோம்னு வச்சுக்கோ, பஞ்சலோகமா பெருமாள்களை சேவிச்சிருக்கோம், ஸ்வர்ணமயமா சேவிச்சிருக்கோம். இந்த பெருமாளை சேவிச்சா ஒரு தனி சிறப்பு. வெள்ளியில எழுந்து இருக்கிற பெருமாள். ஒரு தடவை திருக்கோட்டியூர் நரகநாசன் மாதவ பெருமாள் என்று சொன்னோம்னாலே நரகம் கிடைப்பது இல்லை. ஆனா அந்த பெருமாள் எப்படி எழுந்து இருக்கார்? வெளுப்பா இருக்கார். இல்லையோ கிருதயுகத்தில் பெருமானுடைய வர்ணம் வெளிது, நிறம் வெளிது, செய்து பசிது கரிது. 4 வர்ணத்தில் 4 யுகங்களில் பெருமாள் நமக்கு தரிசனம் கொடுக்கிறார். இப்ப வெளுப்பு பெருமாளோட ஆரம்பிப்போம். திருக்கோட்டியூர் பெருமானை சேவிச்சிருக்கோமா? இப்ப விஷயத்துக்கு வருவோம். ராஜா கேட்கிறான், கஸ்மின் காலேச பகவான் கிம்பர்ணஹா கீதிருஷோ நிருபிஹி நாம்னாவா கேன விதினா பூஜ்யதே ததிஹோத்ஸ்யதாம். ஏதோ உலகத்து விஷயத்தை சொல்லிட்டு இப்ப கடைசி ரிஷி வந்துட்டாரோ இல்லையோ, ராஜாவுக்கு ஆசை என்னென்னமோ பத்தி கேட்டு விட்டுவோம், பகவானை பத்தி கேட்டு விடுவோம். எந்தெந்த யுகத்தில் எம்பெருமான் எந்தெந்த வர்ணத்தில் காட்சி கொடுக்கிறார் சொல்லுமே என்று கேட்க ரிஷி. இவர்தான் ரிஷி கரபாஜனர்னு பேர். கீழே பார்த்தோம் சமச ரிஷி பேசினார். இப்ப கரபாஜனர் பேசுகிறார். கிருதம் திரேதா துவாபரஞ்ச கலிரித்யேஷு கேசவா. கிருத திரேதா துவாபர கலி, இந்த 4 யுகத்திலும் பகவான் பிறக்கிறான். பகவான் அனைவருக்கும் கண்களாலே சேவிக்கிற அளவுக்கு காட்சி கொடுக்கிறார். அதில் முதல் நானாவரண அபிதாகாரக நானைவ விதினேஜ்யதே. அவனை
வணங்குகிற பூஜை முறைகளும் மாறுபடுமா, அவருடைய திருமேனியும் மாறுபடுறது, அவர் அணிஞ்சிட்டு இருக்கிற ஆடையும் மாறுபடுறது. எத்தனை விதத்தில் இதெல்லாம் ஒண்ணு எழுதி படிச்சு முடிச்சிடக்கூடியது அல்ல. பெருமாளுடைய திருமேனி 1000 கோடி 10 கோடி. நமக்கு ஏதோ ஒரு சிறு துளிய போல ஒரு 4-5 திருமேனியை காட்டி விடுறார். அதுக்கு நாம நினைச்சிருக்க மாதிரி 108 தான் விதேசம் என்னும், 4 தான் கைகள் என்னும், கருப்பு தான் வரணம் என்னும், இவ்வளவுதான் ஆபரணங்கள் என்னும், எதையும் குறைச்சி எடை போட்டுட முடியாது. பகவான் அனந்தன். அனந்தன்னு சொன்னாலே அந்தமற்றவர், எந்த ஒரு பிரிவுக்கும் அந்தமே கிடையாது. வேதாந்த தேசிகன் தன்னுடைய ரகசிய காலக்ஷேபத்தில் ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். எம்பெருமானுடைய ஒன்னொண்ணுமே நானா. நானான்னு சொல்றது சம்ஸ்கிருதத்துல நானான்னா பலன்னு அர்த்தம். ஒன்றல்ல, நானாவிதமாக இருக்குமா. முதல்ல 5 பிரகாரம்னு பார்த்திருக்கோம். பர, வியூக, விபவ, அந்தர்யாமி, அர்ச்சை. அதுல பரத்வத்தை பிரிச்சு விடலாம். நித்யோதித, சாந்தோதித. வியூகத்தை பிரிக்கலாம். வாசுதேவ, சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்த. விபவத்தை பிரிக்கலாம். முக்கியாவதாரம், கவுணாவதாரம், ஆவேசாவதாரம். அதற்குள்ளே ராம, கிருஷ்ண, வராக, கோபால எல்லாம். அப்புறம் ஹார்தரூபி, நம்ம உள்ளத்துக்குள்ளேயே இருக்கிறவர். விக்கிரகத்தோட லக்ஷ்மியோட கூட உள்ளத்துக்குள்ள இருக்கிறவர். அது இல்லாமல் பொதுவா எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கிறவர். அர்ச்சாவதாரத்தை பார்த்தா நின்னது, இருந்தது, கிடந்தது. ரிஷிகள் எழுந்துருள பண்ணினது, மனிதர்கள் எழுந்துருள பண்ணினது, அரசர்கள் கட்டினது, தானே எழுந்துருளினது, ஸ்வயம் வெக்தம். மலைக்கு மேல ஊரு, காவிரி கரையில், கங்கை கரையில், யமுனை கரையில், எத்தனையோ. ஒண்ணு அல்ல, ஒன்னொன்னு உட்பிரிவு உட்பிரிவு உட்பிரிவு. இத்தனை எதுக்கு சுவாமி? ஒருத்தரா இருந்தா நாங்க பாட்டுக்கு சேவிச்சுட்டு நிம்மதியா இருந்திருப்போம் இல்லையோ? இத்தனை பிரிவு வேண்டுமானா ஒருத்தருக்கு பிடிக்கலாம், எல்லாருக்கும் ஒரே நிலை பிடிக்குங்கிறது இல்லையே. ரொம்ப வீரத்தோட சில பேர் இருப்பா. நரசிம்ம பெருமானை பிடிக்கும், நேர்மையே ஒருத்தருக்கு ஆசை, ராமனை பிடிக்கும், ஆனந்தமா வாழ்க்கை வாழ்வோம், கண்ணனை பிடிக்கும், அப்படி ஒருத்தருக்கு. ஆனா பெருமாளுக்கு என்ன ஆசை? யாரும் எங்கேயும் போடக்கூடாது, என்கிட்ட வரணும். அதற்காக எல்லா உருவத்தோடு இருக்காரு இல்லையோ? இப்ப வெளுத்த திருமேனியோட சேவிக்க ஆசைப்படலாம், கருப்பா சேவிக்க ஆசைப்படலாம், ஷாப்பா சேவிக்க ஆசைப்படலாம், அதே மாந்தளிர் பச்சையில சேவிக்க ஆசைப்படலாம். இந்த வர்ணத்தை எல்லாம் தான் இப்ப சொல்ல போறார். கிருத்தே சுக்லஹா, கிருதயுகத்தில் வெளுத்த வர்ணத்தோடு இருக்கிறார். சதுர்பாகு, 4 கைகளோடு இருக்கார். ஜட்டிலஹா, வல்கலாம்பரஹ, வல்கலாம்பரஹ மான் தோல் மரபுரி தரித்துக் கொண்டிருக்கிறார். ஜட்டிலம் சீரவசனம், தலையில் ஒரு தபசு புரிவன் எப்படி சடைமுடியோடு இருப்பாரோ அதே போல இருக்கிறார். பதரிகாசிரமத்தில் இன்னும் அதை போலதான் இருக்கார். இப்ப பெருமான் முதல் யுகத்தில் தியான மார்க்கத்திலேயே அவன் அடைய வேண்டும் இல்லையோ? ஆனால் அவரே தியானிக்கிறவரா இருந்துடுறார். கிருஷ்ணாஜின உபவீதாட்சான் பிப்ரது தண்டகமண்டலு, தண்டத்தை பிடிச்சிருக்கார், கமண்டலத்தை பிடிச்சிருக்கார். சாதாரணமா பகவான் இடத்துல இதை பார்க்க முடியாது, தவம் புரிபவர்களிடத்துல தானே பார்க்க முடியும். ஆனா முதல் யுகத்தில் தண்ட கமண்டலங்களோட வெளுத்த நிறத்தோட மாந்தோர் மரபை தரித்து சடைமுடியோட 4 திருக்கரங்களோட காட்சி கொடுக்கிறார். அவரை எப்படி அடைகிறார்கள்? மனுஷாஸ்து ததா சாந்தாக, அவனை போலவே மனிதர்களும் சாந்தமா இருக்கா. நிர்வயிராக, பகை கிடையாது. சுகிருதாக, எல்லாரும் நன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறா. சமாக, அனைவரையும் சமமாக மதிக்கிறார்கள். யஜந்தி தபசாதேவம் சமேனச்ச தமேனச்ச, மனத்தையும் புலங்களையும் அடக்கி பெருமானை தியானிக்கிறார்கள். முதல் யுகத்தை முடிச்சுட்டார். அடுத்த யுகத்துல செவந்த வர்ணத்தோட பெருமாள் எழுந்தோடியிருக்கிறார். ஹம்சஹா சுபர்ணோ வைகுண்டா, முதல் யுகத்து பெயர்களை சொல்றார். ஹம்சன், சுபர்ணன், வைகுண்டன், தர்மன், யோகேஸ்வரன், அமலன், ஈஸ்வரன், புருஷன், அவ்வக்தன், பரமாத்மா. இதெல்லாம் முதல் யுகத்துல பெருமானுக்கு இருக்கிற பேர். மற்ற பேர் இல்லையான்னு கேட்க வேண்டாம், எல்லா பேர்களும் உண்டு. முக்கியமா இந்த பேர்கள்னு சொல்றார். அடுத்த யுகம் திரேதாயுகத்தில் ரத்த வர்ணோசவ், சிவப்பு வர்ணத்தோட பெருமாள் இருக்கார். சதுர்பாகு, 4 கைகளோடு இருக்கார். திரிமேகலா, 3 மேகலை அணிந்து கொண்டிருக்கிறார். ஹிரண்யகேசா, பொன்மயமான தலைமுடியோடு இருக்கிறார். திரையாத்மா சக்ஸ்ருவாத்யுபலக்ஷணா, சக்கு சிறுக்கு, இது முதலான கரண்டி, யாகத்துக்கு வேண்டிய உபகரணங்கள், அதெல்லாம் அதை வச்சுதான் கரண்டியை வச்சு கொட்ட முடியும். அதை போல கைகளிலே பிடித்துக் கொண்டிருக்கிறார். இந்த எம்பெருமானை யஜந்தி வித்யா திரையா தர்மிட்டா பிரம்மவாதினா, பிரம்மத்தை அறியணுங்கிற ஆசையோட யாக யஜ்யங்களை செய்தே பெருமானை அடைகிறார்கள். முதல் யுகத்தில் தான மார்க்கத்தால் அடைந்தார்கள். 2வது யுகத்தில் யாகத்தாலும் யஜ்யத்தாலும் அடைகிறார்கள். அந்த யுகத்துல பெருமாளுக்கு பேர் விஷ்ணு, யஜ்ஞா, கிருஷ்ணிகர்பா, சர்வதேவா, உருக்கிரம, விஷாகபிகி, ஜெயந்தன், உருகாயன், இதெல்லாம் பெருமாளுக்கு இருக்கிற திருநாமங்கள்.
அடுத்து மூணாவது யுகம் வந்தது. துவாபரே பகவான் சியாமக. மூணாவது யுகத்தில் சியாம நிறத்தில் இருக்கிறார். சியாமன்னா சாதாரணமா கருப்புன்னு வச்சுடுவோம். ஆனா இந்த கருப்பு வெறும் கருப்பு அல்ல. கரும்பச்சை, கருநீலம், மாந்தளிர் பச்சை, இந்த மூன்றும் கலந்திருக்கிற ஒரு கருப்பு. மான் தகவல் பார்த்திருக்கணும் இல்லையோ, அது மஞ்சள்னு சொல்லுவீடா, பச்சைன்னு சொல்லுவீடா, இல்ல நீலம் கலந்திருக்குன்னு சொல்லுவோமா? முன்னாடி எல்லாம் ராமர் கலர்னு சொல்றது உண்டு. மயில் கழுத்து சாயல்னு ஒரு புடவையே ரொம்ப பிரசித்தம். அப்பெல்லாம் வாங்குறது போறச்சு, நல்லா மயில் கழுத்தாட்டம் அந்த கலர்ல புடவை வேண்டுவான்றா. அது ஒண்ணும் இல்லை, ராமர் கலர். அதே போல இந்த மூணாவது யுகத்தை பார்த்தோம்னா ராமனுடைய வர்ணமும் சேர்ந்திருக்கு, மாந்தளிர் பச்சையும் சேர்ந்திருக்கு. இது என்னதுன்னு சொல்ல முடியாத ஒரு வர்ணம். வர்ணப்பூச்சோட திருக்குறுங்குடியில சேவிக்கிறோமா, வர்ண கலாபத்தோட பெருமாள் இருக்கார். அதே சயன திருக்கோலம் சிவலிபுத்தூர்ல வடபத்திரசாயி மூலவரே வர்ண கலாபத்தில் இருக்கார். பக்கத்துல சிவலிபுத்தூருக்கு அருகில் வந்து திருத்தங்கல், அந்த பிராட்டியும் சரி பெருமாளும் சரி வர்ண கலாபத்தோட இருந்தோடி இருக்கா. இப்படி ஒரு சில இடங்கள்ல மட்டும் வர்ணத்தோடையே இன்னைக்கு பெருமாள் சேவை சாதிக்கிறார். இப்ப சொன்னாரே ஹிரண்ய ஸ்மஸ்ருஹு ஹிரண்ய கேசா, பொன்மயமான தலைமுடி, பொன்மயமான மீசை. ஒரே பெருமாள் லோகத்திலேயே மீசையோட எழுந்தோடி இருக்கிறவர் திருவல்லிக்கேணில் இருக்கிற பார்சாரதி பெருமாள் தான். அப்ப அந்தந்த யுகத்துக்கு தகுந்து காட்சி கொடுக்கிறார். ஸ்ரீவத்சாபிதிரங்கைச்ச லக்ஷணைர் உபலக்ஷிதா பீதாவாசாக நிஜாயுதா. அப்பதான் துவாபர யுகத்தில் சங்க சக்கரங்களை பிடித்துக் கொண்டு பீதவாசாக மஞ்சள் ஆடையை தரித்துக் கொண்டு ஸ்ரீவத்சாதிபிகி, ஸ்ரீவத்சம் முதலான திருமரு, பெருமானுடைய திருமார்களை சின்ன மரு இருப்பாங்க, அதான் ஸ்ரீவத்சங்கிற மரு. அங்கித்தைச்ச லக்ஷணைர் உபலக்ஷிதா தந்ததா புருஷம் மர்த்தியா மகாராஜோபலக்ஷணம் யஜந்தி வேததந்திராபியாம் தரம் ஜிக்ஞாசவோ நிருப. மூணாவது யுகத்தில் நல்ல பகவானை பூஜிக்கிறார்கள். முதல் யுகத்தில் தியானிக்கிறார்கள், இரண்டாவது யுகத்தில் யாக யஜ்யம் பண்ணுகிறார்கள்னு கூறினார். மூணாவது யுகத்தில் பூஜிக்கிறார்கள். மலர்களை கொண்டு, தூப தீபங்களை கொண்டு, அகிர்போய் சந்தனங்களை கொண்டு, இதெல்லாத்தையும் கொண்டு பூஜிக்கிறார்கள். என்ன சொல்லி? நமஸ்தே வாசுதேவாய நம சங்கர்ஷனாய பிரத்யும்னாய அனிருத்தாய துத்வம் பகவதே நமஹ. பிரத்யும்னே, அனிருத்தனே, சங்கர்ஷனே, உன்னை குறித்து வணக்கம் என்று சொல்லி பூஜிக்கிறார்கள். இப்ப கடைசியில வந்துட்டார் நாலாவது யுகம், கலியுகம். கிருஷ்ணவரணம் துஷா கிருஷ்ணம் சாங்கோபாங்கஸ்திர பார்ஷதம் யஜ்ஞைஹி சங்கீர்த்தன பிராயைஹி யஜந்திஹி சுமேதசா. இது கருப்பு வர்ணம். தனக்கு இருக்கிற இயற்கையான வர்ணம் கருத்த வர்ணத்தோட இருக்கார். எந்த திவ்ய தேசத்துல போய் பாருங்க, மூலவர் தெற்க முழுக்க கருப்பாத்தான் இருப்பார். ஆனா வடக்க முழுக்க வெண் சலவைக்கல் அதாலேயே ஆகிருக்கிறபடியால் அங்க வெளுப்பா இருப்பார். நீங்க பல இடம் வடதேசத்து யாத்திரை போயிருப்பீங்க இல்லையா, அநேகமா ராதாகிருஷ்ணர் விக்கிரம் இருக்கும். எங்க போனோம்னாலும், சார்தாம் போனோம்னாலும் ராமன் லக்ஷ்மணன் சீதை ஆஞ்சநேய சுவாமி எப்படி இருக்கும். இதுல அநேகமா ஆஞ்சநேய சுவாமி சகப்பு மைச்சாந்து வர்ணத்திலேயே ஆஞ்சநேயர் எழுந்தோடி இருப்பார். பெருமாள், லக்ஷ்மணன், சீதை இவர்கள் எல்லாரும் வெண் சலவைக்கல்ல இருந்துருவார். ஆனா நம்ம புறத்துக்கு வந்தோம்னா எல்லாம் கருப்பு. என்ன இருந்திருக்கலாமா, ஒருவேளை கிருதயுகத்து மனுஷா அங்க சேவிச்சிருக்கலாம். சாமி அதெல்லாம் ரொம்ப தள்ளி, நாங்க கலியுகத்துல இருக்கோம், எங்களுக்கு பெருமாள் எப்படி இருப்பார்னா நம்ம ஊர்ல இருக்க மாதிரிதான் இருப்பார். இங்க இருக்கிற கருத்த திருமேனியோடைய பகவான் சேவை சாதிக்கிறார். இது நாலாவது யஜ்ஞைஹி. இந்த யுகத்தில் யாகம் அல்ல, யஜ்ஞம் அல்ல, பூஜை கூட இல்லை, தியானத்துக்கு வழியே இல்லை. நாம சங்கீர்த்தனா தேவ, நாம சங்கீர்த்தனத்தாலேயே பகவானை அடைகிறான். தேயம் சதா பரிபவக்ரமபீஷ்டதோகம் தீர்த்தாஸ்பதம் ஜிவதிரிஞ்சினுதம் சரண்யம் நிருத்யார்த்திகம் பிரணதபால பவக்தி போதம் வந்தே மகாபுருஷத்தே சரணாரவிந்தம். இந்த விக்கிரகத்தினுடைய திருவடிகளையே வணங்கி இந்த திருவடியை கப்பலாக பிடித்துக் கொள்கிறேன். இந்த கப்பல் சம்சாரம் என்னும் பெருங்கடலை என்னை தாண்டுவிக்கட்டும் என்றே வேண்டுகிறான். அப்பதான் ராஜாவுக்கு ஒரு சந்தேகம். ரிஷி பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். 4 யுகத்துக்குள்ள கலி ரொம்ப மோசம் நினைக்கிற அரசனே? இல்லை, எல்லாத்தை விட கலிதான் உயர்ந்தது. அந்த கலியுகத்தில் 12 பேர் அவதரிக்க போகிறார்கள். அவர்களை பத்தி கூறுகிறேன் கேள். இது ரொம்ப ஆச்சரியமா அப்படி தொடரும் என்று போட்டு விட்டுட்டார். நாமும் விட்டு விட்டு அடுத்த நாள் கேட்போம்.